நடிகர் அஜித்தோட தீவிர ரசிகர்களாக பல பிரபலங்கள் இருந்துட்டு வராங்க. அப்படி தான் வந்து இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வைத்து குட் பேட் அக்லின்ற படத்தை இயக்கியிருக்கார். ஒரு ஃபேன் பாயாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. முதல் நாள் படத்தை பார்த்த அஜித் ரசிகர்கள், இது அஜித் ரசிகர்களுக்கான படம்னும், தீவிர ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடும் விதமாக இந்த படம் அமைந்திருப்பதாகவும் வந்து முதல் நாளே வந்து பார்த்த ரசிகர்கள் அனைவருமே வந்து கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. இந்த படத்தில அஜித்தோட திரிஷாவும் நடித்திருக்காங்க. இவர்கள் இணைந்து நடிக்கும் 6வது படமாக இது இருக்கு. பட ரிலீஸுக்காக வந்து அதிக நாள் காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டதுன்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தை வந்து கொண்டாடியும் தீர்த்து கொண்டிருக்காங்க அஜித்தோட ரசிகர்கள். இப்படி முதல் நாளே வந்து படத்தை என்னதான் வந்து கொண்டாடி தீர்த்தாலும் வந்து முதல் நாள்ல எவ்வளவு வசூலாக்கி இருக்குது அப்படின்ற ஆவலும் அஜித் ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. அதன்படி இந்த படம் சென்னையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,50 கோடி வந்து வசூல் செய்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில மட்டும் மொத்தமாக இந்த படம் முதல் நாள் மட்டுமே வந்து 35 கோடிக்கு மேல வசூல் வேட்டை நடத்தியிருக்கு. தமிழகத்தில மட்டுமே வந்து இந்த படம் 35 கோடிக்கு மேல முதல் நாள்ல வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இது பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தொடர் விடுமுறை காரணமாக சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடப்பிறப்பு இப்படி தொடர் விடுமுறை இருக்கிறதுனால, அஜித் ரசிகர்கள் இன்னும் கொண்டாடி தீர்ப்பாங்க. இன்னும் 1 வாரத்திற்கு. இன்னும் 1 வாரத்திற்கு அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். வசூல்லையுமே வந்து வசூல் வேட்டையாடும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் எவ்வளோ வசூல் செய்கிறது அப்படின்றது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.